எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் வளர்ந்த பிற்பாடு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, 20 வயது வரைக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறான். வாலிப பருவம் 1 to 20 வயது வரையிலும் தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய போக்கு என்று சொல்லி ஒரு மனுஷன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்கிறான். 20 வயதிற்கு மேற்பட்டு பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே துவங்குகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே 15, 14 வயசு சின்ன வயதிலேயே அநேகருக்கு பிரச்சனைகள், இக்கட்டுக்கள், பொல்லாத சூழ்நிலைகள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பெரிய குடும்பம் நடத்துகிறவர்கள், தொழில் செய்கின்றவர்கள், யாராயிருந்தாலும் சரி, எல்லா மனுஷனுக்கும் இக்கட்டு, அதாவது கஷ்டம், ஒரு பெரிய நெருக்கம், அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு வரும் பொழுது அந்த இக்கட்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தேவன் ஆலோசனை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர். ஆனால் ஆலோசனை தந்தது மட்டும் அல்லாமல் நமக்கு அவைகளை எப்படி செய்ய வேண்டும், எது இருந்தால் செய்ய முடியும் என்கின்றதான வாசல்களையும் திறந்து கொடுப்பவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை போல, உலகத்தில் படித்த மாமேதைகளைப் போல டிப்ஸ் கொடுக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், பழமொழிகளை சொல்கிறவர் இயேசு அல்ல. இயேசு என்கின்ற தெய்வம், நீயும் நானும் ஆராதிக்கின்ற இந்த ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் முன்னேற்றம் அடையுங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, அதை அடைவதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறவர், அதற்கான மூலப்பொருட்களை கொடுக்கிறவர், அதற்கான காரியத்தை நமக்காக சாதகமாய், பாதகத்தை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?